ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை நாளும் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு கிழக்கில் உதயமாகிட்டு இருந்த சூரியன் ஒரே நேர்கோட்டில் உதயமாகிறது தான் சித்திரை 1 அப்படின்றதையும் தமிழ் புத்தாண்டு திருநாள் அப்படின்றதையும் தமிழன் பண்பாடாக கொண்டு வந்தான். இந்த தமிழ் புத்தாண்டு நன்னாளில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று இந்த கனி காணுதல். இது கண்டிப்பாக செய்யணும். தமிழ் மரபில் இருந்துக்கிட்டு இருந்த ஒன்று தான். நாளடைவில் இதை நிறைய பேர் செய்யாமலே விட்டுட்டோம். ஒரு தாம்பாளத்தில் நம்ம முக்கணிகள் இருந்துச்சுன்னா மாப்பழா வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கணிகள் வச்சுட்டு கூடவே வேறு எந்தெந்த பழங்கள் கிடைக்குதோ எல்லாமே நம்ம வைக்கலாம். வெற்றிலை பாக்கு இதெல்லாம் கூட நம்ம வச்சுட்டு அதில் மங்கள பொருட்கள் இதெல்லாமும் வச்சுட்டு மஞ்சள், குங்குமம், தங்க நாணயம் இருந்தால் தங்க நாணயம், ஒரு ப்ளவுஸ் பிட்டோ அல்லது புடவையோ இருந்தால் புடவை, காசு, பணங்கள் என்னென்ன இருக்கோ, என்னென்ன செல்வங்கள் வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம உண்ணக்கூடிய விஷயங்களான அரிசி, பருப்பு, சர்க்கரை, உப்பு இந்த மாதிரியான விஷயங்களும் தானியங்களும் சேர்த்து வச்சுட்டு முக்கியமாக நம்ம பூக்கள் வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி எடுத்து வச்சுக்கணுங்க. அந்த கண்ணாடியில் நம்ம வைக்கக்கூடிய இத்தனை விஷயங்களுமே தெரியும்படியாக நம்ம அந்த கண்ணாடியை வச்சுட்டு காலையில் தூங்கி விழிக்கும் பொழுது நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய காட்சி இதுவாக தான் இருக்கணும். அப்படி ஒவ்வொருவருமே வச்சுக்க முடியாதுன்றதுனால இதை பொதுவாக ஒரு செட்டு ரெடி பண்ணி நம்ம பூஜை ரூமில் முந்தின நாளே வச்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி வச்சோன்னா நாளைக்கு ஏப்ரல் 14 இல்லையா, நாளைக்கு நம்ம பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நைட்டு நான் ரெடி பண்ணது தான் உங்களுக்கு இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பூஜை ரூமில் வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு விளக்கு நம்ம ஏற்றிக்கணும். காலையில் நேரத்தில் ஏற்றிட்டு நம்ம நல்லா வேண்டிக்கணும். இந்த மாதிரி எல்லா செல்வங்களும் எங்களோட வருஷம் முழுவதுமே இருக்கணும், எங்களுக்கு அதை சம்பாதிக்கக்கூடிய திறமையும் கொடு, எங்களுக்கு உடல் ஆரோக்கியம், அதுக்கப்புறம் உள்ள தூய்மை எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கணும். இந்த மாதிரி பணம், அதுக்கப்புறம் செல்வங்கள், தானியங்கள் எல்லாமே சேர்ந்து வாழ்க்கை தித்திப்பாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத கடவுள்கிட்ட மனப்பூர்வமாக பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.